வண்டி ஓட்டுறது வெற்றி, பின்னாடி உட்காந்துருக்குது ஜோசப். வண்டி ஓட்டும்போது பேசக்கூடாது, அதனால் ஜோசப் நான் பேசுகிறேன். நாங்கள் 2 பேரும் மகாராணி ஆண்ட இருக்க தியாகராஜா காலேஜில் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறோம். எங்கள் 2 பேருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே மரண ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச ஒரே விஷயம் ஜிம்முக்கு போகிறது, உடம்பேற்றுறது. ஆனால் எனக்கு இதுக்கு மேலே அடிஷ்னலாக ஒரு விஷயம் பிடிக்கும். அது என்னென்னா பொண்ணு கூட பேசுகிறது, பொண்ணு கூட பழகிறது, பொண்ணு கூட சுற்றுறது. நான் இப்படி இருக்கிறது வெற்றிக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை மாற்றிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் மேலே பிடிச்ச ஒரே விஷயம் வெற்றி. மச்சி, ஒரு 5000 சாப்பிட்டு ரெடி பண்ண முடியும்? எதுக்கு உனக்கு அவ்வளோ காசு? இல்லைடா, தேவைப்படுதுடா. ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. ஏய் படா. ராய்ஸ் நைட்டை கேளான்னு இருக்குண்டா. அவனை வச்சுக்கிற நீ? அப்பா என்ன தெரியும் உனக்கு? சரி சரி வா. இன்னைக்கு தான் தெரிந்த புரியோ. ஏய் பார்த்துக்கோ. ம். ஹலோ, நான் ஜோசப் பேசுகிறேண்ணா. எங்கே இருக்கீங்கண்ணா? ஓகேண்ணா ஓகேண்ணா. இது குறித்து பலமுறை புகார் அளித்து ரயில்வே துறை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஊழியர்களின் பற்றாக்குறை காரணமாக ரயில் சரக்கு எதுவும் வரேன்னு நினைக்கிறேன். வந்தப்போ சொல்கிறேன். ஆ சரி, ஒரு நிமிஷம் சரி. என்னடா? நான் ஒரு 5000 தேவைப்படுத்துண்ணா. காசா? என்னத்துக்கு? இல்லைண்ணா, தேவைப்படுத்துண்ணா. காசுலாம் இல்லை. நீ வராத என் சைட்லாம் வராது. நீ கிளம்பு, நீ வராத. ஆ அனைவரும் 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ சரி சரி சரி.
இன்னும் ஏதாவது வேலை ஏய் சொன்ன செய்கிறேன். வேலை இல்லை சொல்லியாச்சுல, கிளம்பு நீ. ஏன் வேற எங்க நீ? சொல்லு. வந்துடும், இன்னும் கண்டிப்பாக 2 மாதம் வந்துடும். சரி. சொல்டா. மச்சான் வெளில நிற்கிறேன். தூரம் ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டேன்டா. சாரி மச்சி, லேட் ஆயிடுச்சு. சாவி மாட்டேன்டா. ஹலோ ஹலோ, ராஜேஷ் பேசுகிறேன். சொல்லுண்ணா. சரக்கு கொண்டு போகிற இருக்கு, சரியா? சரிண்ணா. சரி, உடனே கிளம்பி வா. ஓகேண்ணா. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? ம் என்னடா சாவி அடிக்கல நேரமா? ஏய் இல்லை மச்சி, சொல்ல மாட்டேன்டா, ஒரு வேலை இருக்குடா. சரி போலாம்பா. ஏய் நீ எதுக்கு 1 ஹவரில் நானே வந்துடுவேன்டா. எங்கே போகிற? சரி வா, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். பையன் ஊருக்கு தான்ப்பா கிளம்பிட்டு இருக்கான். வந்துடும் நாளைக்கு. அண்ணா காசு. இரு வந்துடுவான். காலைல இல்லை சாயங்காலம். இல்லை சாயங்காலம் வந்துடுவான் ஊருக்கு. சரி வச்சிரு. பார்த்து செலவு பண்ணுறா. இந்தா. தூத்துக்குடி. வேலை ஒன்று இருக்குது, சரியா? ம் அன்றைக்கி நீ வேலை வேணும்னு கேட்டிருந்த, அதனால தான் உன்னை கூப்பிட்டு கொடுக்குறேன். புரியுதா? ஒழுங்கா சேவையாக கொடுத்தா? ம் நாளைக்கு ஒரு 4 மணிக்கு போல் வா. ம் ம் புரியுதா? மறந்துடாத. சரிண்ணா. நீ ஒரு வாட்டி சொல்கிறேன், நீ வேலை கொடுன்னு கேட்டனால தான் உனக்கு கொடுக்குறேன். மறந்துடாத, வந்துட்டு 4 மணிக்கு. சரியா? சரி கிளம்பு. ஹலோ சரி ராஜேஷ். ஆள் ரெடி பண்ணிட்டேன், முச்ச குத்துறேன் நாளைக்கு. சரி. ஏய் எங்கேப்பா இந்த நேரமா? சொல்லியிருந்தல, காசு ரெடி பண்ண போயிருந்தேன்டா. நீ பண்ணுறதே ஒரு கேவலமான வேலை, அது காசு ரெடி பண்ண போறியா? எங்கே போயிருந்த? ராஜேஷ் கிட்ட போயிருந்தேன். எத்தனை சொல்ல உனக்கு அறிவே இல்லை? நீ தான் சொன்னேன். சரி விட்றா. நான் விட்ற மாதிரி இரு மாட்டேன். அவ்வளோ அறியுதா உனக்கு? ஏய் என்ன மச்சான் அப்படி பேசுகிற? எத்தனை வேலை சொல்லுவேன் உனக்கு? அவனை வச்சுக்காதானே? சரி விடு. சரிடா நான் கிளம்புறேன். போ போ.
ஹலோ. வெளில போலாம் வரியா? ஏய் நீ கொஞ்சம் வெளியே வேலை இருக்குடா. ஈவினிங் கால் பண்ணுறியா? எங்கே போகிற? இல்லைடா கொஞ்சம் வெளியே வர வேலை இருக்குது. ஈவினிங் சொல்கிறேன், கால் பண்ணு சரியா? சரி ஈவினிங் கால் பண்ணு. ஓகேடா பாய்டா. நீங்கள் நைட்டு 12:30 மணிக்கு வந்துடு. வண்டியோட சரக்கு ரெடியாக இருக்கும். எண்ணூர் ரூட் வழியாக போயிடு. மற்ற ரூட் வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். புரியுதா? கரெக்டாக வந்துடு. இப்போ நீ கிளம்பு. ச்சே பேலன்ஸ் இல்லை. சி கால் வருது. ஹலோ ஜோசப். தம்பி இந்த ஃபோன் வச்சுருக்கோம் ஃப்ரெண்டு தானா? ஆமாங்க என் ஃப்ரெண்டு தான். அவருக்கு இங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுவா. எங்கே எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கீங்க? ஸ்டாண்டில் சேர்த்துட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் சீக்கிரம் வரணும். ஓகே ஓகே சரி. வாடா. ஜோசப் ஆக்சிடென்ட். என்னடா சொல்கிற? நீ நைட்டு வேலை கொடுத்துன? அதெல்லாம் நான் செய்கிறேண்ணா. இப்போ எனக்கு 8,000 தேவைப்படுதுண்ணா. இப்போ ஊற்றி நான் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவேண்ணா. நான் காசா? நான் திரும்பி என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியுண்ணா. உங்களை பற்றி எனக்கு தெரியுண்ணா. சரி. பொருள் இங்கே இருக்கு, பார்த்துக்கோ. சரி காசை பிடி. ஜோசப் ஜோசப் பாத்துரா எப்படா இருக்க? என்ன ஊரா வெற்றி நாச்சு நல்லா பார்க்க வரவே இல்லை. உனக்கு தெரியாதாடா, அவனை போலீஸ் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. வெற்றி வெற்றி வெற்றியாண்டா போட்டானுங்க. அவன் இந்த தப்பு பண்ண மாட்டான்டா. புரியல. வெற்றியாண்டா காரணம் சேடு தான்டா. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மேல இருந்து பிரஷராண்டா. ஏதோ கணக்கு காட்டணுன்றதுக்காக உன்னை போட வேண்டியது வெற்றியை போட. பண்ணிடும் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றோம், முடிச்சிடும். ஏசிக்கு கணக்கு காட்டணுமா? என்னடா ஏதாச்சும் இருக்கா? இப்போதைக்கு மட்டமாக ஒன்றும் இல்லை சேட்டு. இருக்குது, பார்த்து முச்சிடலாம் சேட்டு, பார்த்து முச்சிடலாம். அன்றைக்கி நீ ராஜேஷை பார்க்க வந்தல, இந்த மேட்ருக்கு தான் நீ பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சு தான் அன்றைக்கே உன்னை அலர்ட் பண்ணியிருப்பேன்டா. நான் வேறு ஊரில் இல்லை, இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக காப்பாற்றிருப்பேன்டா. சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கும்டா. ஒரு நாளும் பிரிஞ்சதில்லை. இந்த 4 நாள்
எப்படி போச்சு மட்டும் தெரியல. இன்னைக்கு அவன் இல்லை, அவனுங்களும் இருக்கக்கூடாது. ஏய் லூசு மாதிரி பேசாதடா. அவங்கள போடுறது அவ்வளோ ஈஸி நினச்சியா? இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஏய் இப்போ கோவத்தில் பேசிகிட்டு இருக்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பொறுமையாக வச்சு என்ன பண்ணான்னு. இல்லை ராஜா, அவனுக்கு இருக்கக்கூடாது. அதான் சரி. வெற்றி இல்லை, அவனுக்கு இருக்கவே கூடாது. சேடை போட்டால் என்னென்ன பிரச்சனை வரும்? யாரெல்லாம் வருவா? சேடுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் ராஜஸ்தானில் தான் இருக்கான். அவனுக்கு அது பிரச்சனை போல் இருக்குது. அதனால் அவனும் வரமாட்டான். சேடுக்கு பிஸ்னஸில் நிறைய பேர் எதிரிங்க இருக்காங்க. எப்படா சேடை போட்டு மேலே வரலாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ பிளான் பண்ணி போட்டோன்னு வையேன், ஈஸியாக தப்பிச்சிடலாம். இனி தாண்டா சான்ஸு. பசங்கள்லாம் தொழிலுக்கு போயிருக்காங்க. இதை விட்டால் வேறு நல்ல சான்ஸ் கிடைக்காது. இன்றைக்கே அவனை போட்டு வாடா தமோ சொல்லலாம். வெற்றி செத்துறானா? தப்புனா அதுக்கு இந்த பக்கம்லாம் வந்துட்டு அதை அறுத்து போட்டுருவேன். கிளம்பினே இரு. ஏய் கிளம்புடா சொல்றான்ல. சாவுடா பரம்பு சாவுடா. சாவுடா டேய் சாவுடா ஒட்ட பசங்களா என்னடி ஏய் 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 குடுடா டேய் குடுடா குத்ரா ஏய் யூசுப் என்னடா ஆச்சு? ஏய் என்னடா ஆச்சு? ஏய் ஜோசப், ஏய் டேய் ஜோசப், ஏய் எந்திரா. பசங்க நான் பொழைக்க மாட்டா. நீ போயிடுறா, எந்திரா, நீ போயிடுறா. போடா போ போ போ. சரி சரி வெளில பிரச்சனை சரி சரி. டேய் என்னாச்சு வெளிய? என்ன பிரச்சனை? ராஜேஷ் எங்க? டேய் ஏய் நீ டேய்ங்கடா. ஏய் உர்ரா டேய். என்ன பார்க்குறீங்க? நான் ராஜா, முகமது ராஜா தான். ஜோசப் ராஜேஷ் சேடு.
இந்த 3 பேர் கொலை கேஸ்லேருந்தும் நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஒரு விட்னஸ் தான். மற்ற ஸ்மக்லர்ஸ்னால ஒரே ப்ரெஷர், அதனால் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நான் சேட்டோட இடத்துல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டைரி தான். ஏன்னா அந்த டைரியில் இருக்க பொருளோட விவரம்